நீங்க ஒரு ஹோம் தியேட்டர் வாங்க போறீங்கன்னா, அது எப்படி பார்த்து வாங்கணும்? அது உங்களோட ரூமுக்கு உங்களுக்கு எப்படி புடிச்ச மாரி இருக்கணுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் திமுங்களா? ஆ? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன்து. ஹோம் தியேட்டர நீங்க எந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்றத முதல்ல டிசைட் பண்ணணும். அது லிவிங் ரூமுக்கா? இல்ல செப்பரேட் ரூமா? இல்ல வந்து ஓப்பன் ஏரியாவா? இந்த 3மே வித்தியாசமான ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு அவைலபிளா கிடைக்குது. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? ஹோம் தியேட்டர நீங்க எந்த மாதிரி தேவைக்காக வாங்க போறீங்கன்றதும் ஒரு முக்கியம் தான். அதாவது நீங்க மியூசிக்க மட்டும் தான் நீங்க லிசன் பண்ண போறீங்கன்னா, இல்ல 5.1 செட்டப் நீங்க வைக்க போறீங்க. இல்ல வந்து ஒரு 360 டிகிரி வந்து ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதையும் நீங்க பிளான்ல கொண்டு வரணும். நீங்க ஃபோன் கால்லயோ இல்ல ப்ரொபோசல் கம்பேரிசன்ல மட்டுமே நீங்க சரியான ஹோம் தியேட்டர நீங்க செலக்ட் பண்ண முடியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்க நல்ல ஒரு ஹோம் தியேட்டர லிசன் பண்ணுங்க. வேரியபிள் சாங்ஸ் பிளே பண்ணுங்க. ஓடிடில இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டு பிளே பண்ணி பாருங்க. சவுண்ட் அதிகமா வச்சு கேட்கிறத விட, சவுண்ட் ரொம்பவே ஒரு ஒரு மிட் ரேஞ்ச்ல சவுண்ட் வச்சுட்டு, நீங்க பொறுமையா கேட்கும்போது தான், அந்த ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டியும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரி, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஹோம் தியேட்டர பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா எங்களோட நம்பர கான்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் எவரிஒன் டிசர்வ் அ சினிமேட்டிக் டச்.